யூடியூப்பு, இன்ஸ்டா இது போக மற்ற சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பாப்புலராக இருக்கிறது யார்? ஆபாசத்துக்கும் அசிங்கத்துக்கும் பொறுக்கித்தனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் இன்றைக்கி பெரிய பிரபலங்களாக இருக்காங்க. அவங்கள பிரபலமாக்குனது யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபாரினில் உள்ளவங்களா? இல்லை, இந்த கலாச்சார நாடான தமிழ்நாட்டை சேர்ந்த கலாச்சார பூமியான தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள் தான். புறம்போக்கு ராஸ்கல்ஸ், நீ ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, திருட்டு நாய்களா, புறம்போக்கு நாய்களா, முல்லை மாதிரி நாய்களா, உங்களுக்குள்ளே உள்ள அசிங்கம் தாண்டா, உங்களுக்குள்ளே உள்ள அவமானம் தாண்டா, உங்களுக்குள்ளே உள்ள பொறுக்கித்தனம் தாண்டா, உங்களுக்குள்ளே உள்ள களவாணித்தனம் தாண்டா அந்த யூடியூப்லாம் ரசிக்க வச்சுச்சு, அந்த யூடியூப்பை பார்க்க வச்சுச்சு, அந்த இன்ஸ்டாவை பார்க்க வச்சுச்சு. இதனால் உங்களுடைய வடிகளை தான் அந்த பிரபலங்கள் உருவானாங்க. அந்த பிரபலம் வேறு யாரும் கிடையாது, உன்னோட அசிங்கத்தோட வெளிப்பாடு, உனக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிற களவாணித்தனத்தோட வெளிப்பாடு, உனக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிற பொறுக்கித்தனத்தோட வெளிப்பாடு. பொறுக்கி ராஸ்கல்ஸ், இந்த கேவலமான மக்களாகிய நீங்கள் தாண்டா. கேவலப்பட்ட ஜந்துக்களா, உங்களை கேவலமாக பேசுகிறதுக்கு எனக்கே அவமானமாக இருக்குது. எனக்கு கேவலத்தை கேவலம்னு சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள்லாம் கலாச்சாரத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? கோவிலை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்களாம் மதத்தை ரீதியாக சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்களாம் யார் நினைக்கிறீங்க? கோயில் குளத்துக்கு போகிறவங்க தான், வேறு யாரும் இல்லை. இதை ஆதரிக்கிறது யார்? கோயில் குளத்துக்கு போகிறோம் நீங்கள் தான் லைக் பண்ணுறீங்க. கோயில் திருவிழா கொண்டாடுறீங்க இல்லை, கோயில் திருவிழா அது அவங்க தான், நீங்கள் தான் கொண்டாடுறீங்க. இப்படி எல்லா அசிங்கமும் உலகத்தில் பரவுதுன்னா உங்களுக்குள்ளே அசிங்கம்தான் வெளியே வருது, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்குள்ளே அவ்வளோ அசிங்கத்தை இனிமேலையும் வெளியே வர அனுமதிக்கக்கூடாது, அதை உலகத்தில் கொட்டக்கூடாது. இனிமேல் தவறானவர்கள் யூடியூப்லேயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி பிரபலம் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு தொடருதுன்னு அர்த்தம். இதோடு உங்கள் ஆதரவை நிப்பாட்டிக்குங்க. தவறான விஷயத்தை ஆதரிக்காதீங்க, ஆபாசமாக விஷயத்தை ஆதரிக்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்கள் செல்ஃபோனை மட்டும் பார்த்துக்கோ, தப்பான வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோ. அதுக்குன்னு இந்த யூடியூப் பிரபலங்களை தவறானவர்களை இனிமேலையும் ஆதரிக்காதீங்க. உங்கள் ஆதரிக்கிறதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டுங்க. இந்த யூடியூப் பிரபலங்கள் சில மாதங்களில் காணாமல் போயிடுவாங்க, சில மாதங்களில் காணாமல் போயிடுவாங்க. மில்லியன் கணக்கில் இது வரைக்கும் ஆதரிச்சிங்க, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் ஆதரிச்சிட்டிங்க. இந்த லட்சக்கணக்கான மக்களும் மாறணும். நீங்கள் மாறலைன்னா உங்கள் வீட்டில் உள்ள பொண்டாட்டியும் சரி உங்கள் பொண்ணும் சரி இதே மாதிரி யூடியூப்பில் தப்பான வீடியோ போட ஆரம்பிக்கும், கவர்ச்சியான வீடியோ போட ஆரம்பிக்கும், தன் முகரை காட்ட ஆரம்பிக்கும், தன்னுடைய உடல் பாகங்களை காட்ட ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒரு சில பெண்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த இன்றைக்கி யூடியூப்பு. இன்றைக்கி எல்லா குடும்ப பெண்களும் ஆபாசமாக இருக்கிறது அழகு அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் ஆதரித்ததுனால இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் யூடியூப்புக்கு வந்துட்டாங்க. இந்த நிலை நீடித்தால் எல்லா குடும்பத்தில் உள்ள பெண்களும் எல்லா குடும்பத்தில் உள்ள அயோக்கிய பயல்களும் வெளியே வந்து ஆட்டம் மூடுவாங்க, எவனும் திருந்த மாட்டாங்க. இந்த நாடு மட்டும் இல்லை, உன் வீடு நாசமாக போயிடும், உன் நிம்மதி நாசமாக போயிடும். இதோடு நிப்பாட்டிக்கோ, இதோட அதை லைக் பண்ணுறது வியூ பண்ணுறதை நிப்பாட்டிக்கோ. சில மாதங்களே இவங்களோட ஒழிச்சு கட்டிடலாம். முதல்ல வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் இருக்குது, காமத்தை கடந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் காமத்தை அனுபவிக்கலைன்றதுக்காண்டி அலைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது. போகிற வர பெண்ணெல்லாம் தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தன்னை ரசிக்கிற ஆணை வந்து ஆட்டை போடலாம்ன்ற எண்ணத்தோடு பெண்கள் அலைகிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இதுக்கெல்லாம் ஒரு பாலியல் மையம், டாஸ்மாக் பண்ணி ஒரு பாலியல் மையம் துவங்கிறதுக்கு ஒரு வழக்கு போட போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த தப்பான வீடியோவை ஆதரிக்காதீங்க. நாட்டில் கற்பழிப்பு நடக்கும் மூல காரணமே இந்த தவறான வீடியோக்கள் தான். இந்த தவறான வீடியோ ஆதரிக்கிற நீங்கள் திருந்திட்டா தவறான வீடியோ போடுறவனுக்கு வருமானம் இருக்காது, வேறு வேலையை பார்க்க போயிடுவான். இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்கணும். தவறான வீடியோவை தப்பித்தவரையும் இனிமேல் ஆதரிக்காதீங்க. இப்படியே நிப்பாட்டுங்க, இப்படியே உடனே நிப்பாட்டுங்க. என் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் கேட்காதனால உங்கள் வீடு, உன் நிம்மதி, உன் குடும்பம் நாசமாக போக போகுதுன்ற அக்கறையில் நான் பேசுகிறேன். அதை உணர்ந்தவே இனிமேல் ஆதரிக்க மாட்டான்.